ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் மிக்சியில் சாஃப்டான குழிப்பணியாரம் எப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு கப் அளவு அரிசியில் மிக்சி இருந்தால் போதுங்க, சாஃப்டான குழிப்பணியாரத்தை ஈஸியாக செய்யலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ளே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சாஃப்டான இனிப்பு குழிப்பணியாரம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். மாவை அரைச்சி குழிப்பணியாரம் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு இந்த குழிப்பணியாரத்தை செஞ்சிடலாம். 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசினதுக்கு அப்புறமா மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சுருங்க. அரிசியை ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு காட்டன் கிளாத்தில் நாம் ஊற வச்சுருக்க அரிசியை ஃபேன் காற்றுலேயே காய வச்சிடலாம். அரிசியில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் காய வச்சிடணும். அடுத்ததாக நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் நம்ம அரிசியிலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணியை அதிகம் சேர்க்க வேணாம். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்கும். கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துடலாம். இந்த வெள்ளை தண்ணியை அரிசியை அரைக்கும் போது நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும். அதனால் தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி திக்கான வெள்ளை தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிருச்சு. மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பழமான வாழைப்பழமாக நான் ஒன்று சேர்க்குறேன். இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்த்து அரைக்கும்போது குழிப்பணியாரம் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டதுன்னா நாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது ஈஸியாக இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சிக்கோங்க. நல்ல மாவை கலந்தாச்சு. மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடணும். 2 மணி நேரமாக மாவு நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கெட்டியான பாத்தில் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். மாவு திக்காக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி மாவு இருக்கணும். இதுதான் சரியான பதம். குழிப்பணியாரம் குண்டு குண்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நாம் கரைச்சி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிடணும். எல்லா குழிலையும் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வச்சிடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் பணியாரம் குண்டு குண்டாக பஞ்சு போல் ரெடி ஆயிடுச்சு. மிக்சி ஜார் இருந்தால் போதுங்க, சாஃப்டான குழிப்பணியாரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.